எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. We bow before you, Jesus. We worship you, Lord. We give you all the glory. Be lifted up, Jesus. Yes, Lord.
வீசும்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக பூமியை காரிருள் மூடும், ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார், தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் என்ற வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாரும் இந்த ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய மகிமை இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளின் மேலே ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தின் மகிமை எல்லா இடங்களிலும் நிரப்பும்படியாக we call on your name Jesus, we call on your name Jesus, we call on your name Jesus. இயேசுவின் நாமத்தினாலே hallelujah hallelujah. What a great privilege it is. நாம் தேவனுடைய நாமத்தை அழைக்கும் பொழுதெல்லாம் அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை தேவ பிள்ளைகளை அவருடைய நாமத்தை பெற்ற நாம் ஆராதிக்கிற வேளையில் எல்லாம் அவருடைய மகிமை நம்மை மூடும். ஹalleluya hallelujah. ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடல்களை பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் மாறலாம், ஆனா ஒரு காரியம் மாறவே மாறாது. அது என்னவென்றால் நம் கர்த்தர் அவர் நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா அவர் நல்லவர். ஹalleluya. அவர் ஒருபோதும் நம் பிள்ளைகளை கைவிடாத தேவன். ஹalleluya. ஆகவே அந்த விசுவாசத்தினால் நிரம்பி நாம் எல்லாம் இந்த அருமையான பாடலை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா. Thank you Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. சொல்லுங்க ஆமென். இடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ பிள்ளைகள் எல்லாம் இணைந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசப்பா நீங்க நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தானத்தில் நாம் கூடினாள். சொல்லுங்க ஆமென். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். சொல்லுவோம் ஆமென். மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. ஹalleluya. நீங்க பாடுகிற இந்த வேளையில பரலோகம் திறக்கிற இந்த வேளையில எல்லாரும் இணைந்து இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர்,
என்றால், ஏசப்பா நல்லவர் இல்லை என்று நிறைய நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்து, நமக்கு நேர்படுகிற காரியங்களை வைத்து நாம் சொல்லும்படியாக பிசாசு நம்ம வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை கொண்டு வருவானா. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நம்ம ஆண்டவர் ஒரு விசேஷத்த நோக்கத்தினாலே இந்த காலத்தில் நம்ம வச்சிருக்கிற, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை விசேஷத்த நோக்கத்திற்காக, விசேஷத்த நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே பார்க்கும்போது நம்மை சுற்றிலும் பஞ்சம், யுத்தத்தான செய்திகள் நம்மை சுற்றிலும் நடந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே ஒரு விசேஷத்தை அழைப்பை வைத்திருக்கிறார். நாம் என்ன சூழ்நிலையில் கடந்து சென்றாலும் நம்மளுடைய சாட்சி ஒண்ணே ஒன்று, இயேசு நீங்க நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் கர்த்தர் நீங்க நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இதை அறிக்கையிட நீங்க இதை உணர உங்க வாழ்க்கை எல்லாம் மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பவர்ஃபுல்லா மாறப்போகுது, இன்னும் வல்லமையா மாறப்போகுது. ஏசப்பாவை நீங்க ருசிக்க இன்னும் உங்க வாழ்க்கையில அதிகமான ஆசீர்வாதங்கள் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆகவே இதை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் சந்தோஷமா இந்த நாட்களிலே இந்த பாடலை பாடும் பொழுது என் வாழ்க்கையில எல்லாம் மாறப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இல்லை என்ற சத்தம் எல்லா இடங்களிலும் கேட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளில் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நிறைவை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையால் நம்ம நிரப்ப போகிறார். ஆகவே விசுவாசனால் நிரம்பி இந்த பாடலாம் பாட போகிறோம். மகிழ்ந்து களி கூர்ந்து பாடுவோமா? Everyone together. கரங்களை தட்டி ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு. ஆமென். நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது.
யுத்தமே அதுதான். நாங்க தான் பெரியவங்க, நீங்க தான் பெரியவங்க என்று ஒருவேளை தேசங்கள் எல்லாம் இந்த நாட்களில் யுத்தங்களுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், அல்லேலூயா, என்ன மாறுதல் வந்தாலும் நம்ம ஏசப்பா வேதாகமத்தில் சொன்ன காரியங்கள் தான் நடைபெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எல்லா வல்லரசு நாடுகளும் நாங்க தான் இப்ப முன்னா இருக்கோம், நாங்க தான் பெருசா இருக்கிறோம் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டு இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களிலே அது விஸ்தாரம் அடையும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு அவர் தந்திருக்கிறார். Hallelujah. The day is coming when every knee has to bow at the greatness of God, at the awesomeness of God, church. The entire world is going for a change. The entire world is going for a turnaround. But we believe that they are all coming together to lift up the name of Jesus. And so we're going to sing and we're going to declare that the God whom we serve is an awesome God. He's a mighty God. Get ready, get ready, get ready to see His awesomeness. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்ம ஏசப்பா அவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அது இந்த உலகம் பார்க்க போகுது. அது எங்க பார்க்க போகுது? என் வாழ்க்கையில பார்க்க போகுது. என்னுடைய வாழ்க்கையில என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இயேசு பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க பார்க்க போறாங்க. ஆமென். ஆகவே மகிழ்ந்து நாம் கொண்டாடுவோம். Let's all sing. Let's all lift up the banner of Jesus. Come on, let's all worship Him. Let's all clap our hands and worship our awesome God. Awesome God, mighty God, awesome God, mighty God, we give you praise. Awesome God, we give you praise. Awesome God, we give you praise. We give you praise. We give you praise. We give you praise. You are high and lifted up, awesome God. Lift up your hands together. You are high and lifted up, mighty God. Oh yes, you are high and lifted up, awesome God, awesome, awesome God. You are high and lifted up, mighty God. Let's all sing. Awesome God, mighty God. Oh, awesome God, Jesus, mighty God. Oh, we give you praise. Awesome God, we give you praise. Mighty God, we give you praise. We give you praise. We give you praise. We give you praise. You are high and lifted up, awesome God, awesome God. You are high and lifted up, mighty God. You are high and lifted up, awesome God, awesome God. You are high and lifted up, mighty God. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வேளையில அதிசயமான தேவனை, அற்புதமான தேவனை நாங்கள் தேவனாக கொண்ட மக்களாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே வருகிற நாட்கள் அதிசயங்களின் நாட்கள், அற்புதங்களின் நாட்கள். நம்மை சுற்றிலும் எல்லா இடங்களிலும் வறட்சிக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும்
அவருடைய அற்புதங்களுக்கு நேராக, அவருடைய அதிசயின் வல்லமைக்கு நேராக நடத்தி செல்லும்படியாக நாம் எல்லாரும் ஆயத்தமாவோமா? எல்லாரும் இணைந்து இன்னும் அதிகமாக அவரை துதிப்போம், இன்னும் அதிகமாக அவரை உயர்த்துவோம், இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று அவரை பார்த்து சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. அதிசயரே, அற்புதரே, அதிசயரே, அற்புதரே, துதி உமக்கே. நீ அதிசயரே, துதி உமக்கே. நீர் அதிசயரே, துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. நீரே மிகவும் உயர்ந்தவர், அதிசயரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீரே மிகவும் உயர்ந்தவர், அற்புதரே. எல்லாரும் சேர்ந்து நீரே மிகவும் உயர்ந்தவர், அதிசயரே. நீரே மிகவும் உயர்ந்தவர், அற்புதரே. நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லாரும் இணைந்து தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்த இந்த வேளையிலே மிகவும் உயர்ந்தவர், மிகவும் சிறந்தவர், உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் சிறந்த காரியங்களை செய்யும்படியாக வருகிற நாட்களிலே ஒரு யக்கவாஷைக்கே அவர் நாமத்தின் வல்லமையை, அவர் நாமத்தின் மகத்துவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கும்படியாக எங்களோடு இணைந்து இந்த வேளையிலே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் நாமத்தில் இருக்கிற மீட்பை, உங்கள் நாமத்தில் இருக்கிற ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்குள்ளாக நான், என் குடும்பம், என் சமுதாயம், என் குடும்பம் எல்லாரும் அப்பா உம்முடைய நாமத்திற்குள்ளாக நாங்கள் நுழைகிறோம். Come on church, lift up your hands and worship of God, worship the God of the universe. இந்த சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாய் எல்லாரும் இணைந்து நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரவரியா அதிசயரே, நீரே மிகவும் உயர்ந்தவர், அற்புதரே. கடந்த ஆண்டுகள் எல்லாம் ஆண்டவர் உங்களை எவ்வளவு அருமையா நடத்தி வந்தார். ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கும் அநேகர், நீங்க பார்த்த அநேகரை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். எதற்காக இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அதிசயங்களை, நம் தேவன் பெரியவர் என்பதை இந்த முழு உலகத்திற்கே காண்பிக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூலோகத்தில் வைத்து இருக்கிறார். ஆகவே எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே வருகிற நாட்களில் அப்பா எதை குறித்தும் ஆண்டவரே நாங்க அசதியா இருக்க மாட்டோம். ஆண்டவரே ஆண்டவரே நீங்க நடத்தி வந்ததை ஒவ்வொரு நாளும் நினைத்து we live, we breathe because of you Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசப்பா உங்களாலே தானே நாங்க வாழ்கிறோம், உங்களாலே தானே நாங்கள் அசைகிறோம், உங்களாலே தானே நாங்க சுவாசிக்கிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த நாட்களிலே தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்ற பிள்ளைகளாக, தேவனுடைய பாதுகாப்பை பெற்ற பிள்ளைகளாக, தேவனுடைய கரத்தை பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இணைந்து உங்கள் தேவனாதி கர்த்தரை ஒவ்வொரு நாளும் உயர்த்தும்படியாக Father, our being is in you. எங்க வாழ்க்கை உம்மிலே இருக்கிறது அப்பா. உம்மாலே நாங்கள் அசைகிறோம் அப்பா. எதை செய்தாலும் ஆண்டவரே வருகிற நாட்களிலே எங்களை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே. Father, there is nothing in this world of which we can take pride of. ஆண்டவரே என்னுடைய படிப்பல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சம்பாத்தியம் அல்ல அப்பா. ஆண்டவரே உம்மாலே தானே நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே அதை உணரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. எல்லாரும் நான் இந்த தேவனுடைய சமூகத்திலே
Jesus. Ria kaladura basheke. Orabarie. Thank you, Lord. We pray right now that the Lord God will fill the church with a supernatural sustenance upon him. That we begin to believe and we're willing to see that it's only because of you, Jesus, that we live in this world today. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த உணர்வு நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக every day that we live, every moment that we live, it's only because of Jesus. இன்றைக்கு அநேகர் இந்த யுத்தத்தின் மத்தியிலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் அந்த பஞ்சத்தினாலே உலகம் எங்கிலும் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் போஷித்து பராமரித்துக் கொண்டு இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? என் வாழ்க்கை ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இன்னும் கட்டப்படும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். Dear children of God, wherever you are joining with us in this time of worship, I pray right now that your life will be built upon Christ the rock. உங்க வாழ்க்கை ஒவ்வொன்றும் கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும்படியாக, எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவுதான் இன்னல்கள் துயரங்கள் வந்தாலும், நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பங்கள் எல்லாம் நிற்கும்படியாக, கிறிஸ்துவின் மேல் நாம் ஒவ்வொருவரும் ஸ்தாபிக்கப்படும்படியாக. ஓரியா கலதுரா வஷைகே. You are the pillar that holds my life. You are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. You are the pillar that holds my life. You are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. அவரை பார்த்து சொல்லுவோமா? என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்கும் தூண் நீரே. You are the pillar that holds my life. Everyone together. You are the pillar
என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே, என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே, இயேசு கிறிஸ்து என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே, இயேசு கிறிஸ்து என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. ஒருவேளை இந்த புயலின் மத்தியிலே அநேக வீடுகள் இடிந்து விழலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை பெற்ற, அவரை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களும், உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தப்படும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்கும்படியாக, தேவனுடைய மகிமை உங்களை மூடும்படியாக தேவ ஆவியானவர் உங்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் நன்றாக ஆராதித்தோம், கர்த்தருடைய திருநாமத்தை உயர்த்தினோம். இதற்கு காரணமான சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். அடுத்த தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எங்களுக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்பதினாலே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இத்தனை பெரிய முயற்சி. கர்த்தர் நல்லவர். நான் அவர்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்றார். இன்றைக்கும் நம் நடுவில் அவர் இருக்கிறார். நன்றாய் ஆராதித்தீர்கள். போதகர் ஜாய்ஸ் டேனியல் அவர்கள் நம்மை ஆராதனைக்குள்ளாக வழி நடத்தினார்கள். எல்லாம் அழிந்து ஒழிந்து போய்விடும், ஆராதனை மட்டும்தான் அழியாது ஒழியாது. ஏன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 1, 6 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, மேலும் பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் எல்லாரும் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலுயா என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்படியானால் ஆராதனைக்கு முடிவே இல்லை. நன்றாய் ஆராதித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு இசை மேல் பிரியம், ஆசை. அதனால தான் இசைத்த பொழுதெல்லாம் பரலோகம் களி கூர்ந்தது. இந்த பூலோகம் ஆந்திருக்கும் இசையின் மேல் ஆசை பிறந்தது. சரி, இப்பொழுது நம்ம அடுத்த பகுதிக்கு போகணும். ஆனால் அதுக்கு முன்னால நன்றி மறப்பது நன்றன்று. கொலோசியர் 3:15 நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் பவுலடிகள் எழுதுகிறார். நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு எண்ணத்தை செலுத்துவோம், நம்மையே கொடுத்துருவோம். அப்படியானால் நமக்கு உள்ளதும் அவருக்குத்தான் சொந்தம். ஒரு முறை அருள்நாதர் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக நிற்கிறார். காணிக்கை போடுறவங்களெல்லாம் பார்க்கிறார். எங்கள் திருச்சபையிலும் ஒரு வழக்கம் உண்டு. காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஒரு ஊழியர் நிற்பார். காணிக்கை போடுகிறவர்கள் அவர்கள் எவ்வளவு போடுறாங்க அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வரும்பொழுதே அவர்களை ஆசீர்வதிப்பார். அவங்க போட்டுட்டு தோத்திரம் பண்ணுவாங்க, இவரும் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம் இது. இயேசுநாதர் அப்பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கார். எல்லாரும் காணிக்கை போடுறாங்க, ஆனால் ஒரு ஏழை விதவை தன்னிடத்தில் உள்ளதில் அத்தனையும் போட்டுட்டாங்க. நான் ஒரு செய்தியை கேட்டேன். விழுப்புரம் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மாவட்டத்திலே தனம் சுவாமிநாதன் என்று தீர்க்கதரிசினி அம்மையார் இருந்தார்கள். பயங்கரமான தீர்க்கதரிசி. ஏராளமானவர்கள் அவர்களிடத்தில் போய் கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறதை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள், வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். அப்படிதான் ஒரு முறை கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அந்த அம்மாவை சந்திக்க போனார்.
சந்தித்து முடித்து அவர்கள் ஆசீர்வாதம் கொடுத்த பின்பு இவர் தன்னிடம் இருந்த ஒரு சிறு தொகை அதை முழுவதுமாக எடுத்து தாயாருக்கு கொடுத்து விட்டு அவர் மனதுக்குள் நினைச்சாராம், இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கடலூர் அவர் இருந்த இடத்திற்கு நடந்தே போகணும். அவர் அந்த தாயாரிடம், அந்த தீர்க்கதரிசி அம்மையாரிடம் கொடுத்து விட்டு அப்படி வெளியே போகும்பொழுது அந்த அம்மா அவரை கூப்பிட்டார். தம்பி இங்க வாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு கடலூருக்கு நடந்தே போகலாம் என்று தீர்மானிச்சிங்கன்னு, இங்க வாங்க, இந்தாங்க, தயவு செய்து பஸ்ல போங்க தம்பி. எவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசினி அம்மையார் பாருங்கள். நடந்த உண்மை சம்பவம். கர்த்தருக்கென்று நீங்கள் விதைக்கும் பொழுது கர்த்தர் வெறுமனே வெளிப்புறமாக பார்க்கல, உங்க உள்ளத்தையும் பார்க்கிறார். எந்த நிலையில் நீங்கள் தருகிறீர்கள். அந்த விதவையின் பெயர் இன்று வரை போற்றப்படுகிறது பாருங்களேன். 2000 ஆண்டு ஓடிடுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். அதனால் கர்த்தருக்கென்று நீங்கள் விதைக்கும் பொழுது கர்த்தர் பார்க்கிறார், நாங்க பார்க்கிறதில்லை. ஆகவே இப்பொழுதும் ஒரு பாடல் பாடும் பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிற நமது இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கான விவரங்களை அறிந்து நன்றாய் கர்த்தரோடு இணைந்து செயல்படுங்கள். பரிசுத்த பிதாவே, தம் பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை அங்கீகரியும். எந்த நிலையில் அவர்கள் விதைக்கிறார்கள் என்பது உமக்குத்தான் தெரியும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. சொல்லுவோம், மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு நல்ல ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறீர்கள். சரி, இன்றைய செய்திக்காக சற்று நான் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என் நினைவுக்கு வந்தது. அது மத்தேயு 21ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வாக்கியம்தான். மேத்யூஸ் சாப்டர் 21 அந்த verse 22. அதை வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு சற்று முன்பு எருசலேம் வீதியிலே அவர் கழுதையின் மேல் ஏறி பவனி வருகிறார். எல்லாரும் ஓசன்னா என்று கூச்சல் போடுகிறார்கள். ஓசன்னா என்றால் எங்களை காப்பாற்றும், சேவ் us O Lord. அது ஒரு வெற்றி பவனி. அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் பெத்தானியாவில் வருகிறார். அவ்விடத்தில் அவருக்கு ஒரு களைப்பு ஏற்படுகிறதாக வேதம் சொல்கிறது, பசி. அங்கே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தில் கனி இல்லை. ஆகவே என்ன மரம் இது, ஒரு கனி இல்லையே சொல்லி அந்த மரத்தை அவர் சபிச்சிடுறார். உடனே இவர்கள் அங்கிருந்து போயிடுறாங்க. பிறகு மறுநாள் பார்க்கும் பொழுது அந்த அத்தி மரம் பட்டு போய் கிடக்கிறது. அது அப்படிதான் வாசிக்கிறோம் 19வது வசனத்திலே, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. அதாவது அவருக்கு அந்த பெத்தானியாவில் ராத்திரி தங்கிட்டு இருந்ததுனால பசி ஆறுறது அப்படின்னு மலேசியாக்காரங்க சொல்லுவாங்க. பசி ஆறிட்டீங்களா அப்படின்வாங்க. காலையில் உணவு, அது பசி ஆறுறது. காலையில் அவருக்கு பசி ஏற்பட்டு இந்த அத்தி மரத்தை பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை, இனி ஒரு காலம் கனி இருக்காதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த அத்தி மரமும் பட்டு போயிடுது. அந்த உரையாடலின் போது சீஷர்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்போதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எப்பா நீ ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வார். பவர் ஆஃப் ப்ரேயர், ஒரு ஜெபத்தின் வல்லமை, அதை தான் இங்கு பார்க்கிறோம். ஒரு ஜெபம் என்று ஒரு மனிதன் செய்யும் பொழுது அது வல்லமை உள்ளதாக மாறணும்னா அந்த மனிதனுக்குள்ளே என்ன வேணும்? அதை தான் அருள்நாதர் இயேசு சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். விசுவாசி என்று பெயர் உள்ள உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய குண லட்சணங்களில் பிரதானமானது விசுவாசம், ஃபெய்த். அந்த விசுவாசம் உள்ளவர்களாய், அதுதான் அருள்நாதர் இயேசுங்க சொல்லும் பொழுது சொல்றார், யாரெல்லாம் நம்பிக்கையோடு இது நடக்கும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது கைகூடி வரும் என்பதை இங்கே வலியுறுத்தி தான் இது சொல்றார். இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை உங்களோடு நான் சொல்லட்டும். அவர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கை அல்லது விசுவாசம் எப்படி செயல்படுகிறது? 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில் அந்த யோசபாத் ராஜாவுக்குள் இருந்த காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். நீங்க ஒரு வெற்றி பெறணுமாப்பா, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, அல்லது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். பல முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் சுகம் பெற வந்தவர்களை உடனே தொட்டு சுகமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே ஒரு 100க்கு அதிபதி வந்து, என் வேலைக்காரன் வியாதியா இருக்கான், அவனை நீங்க சுஸ்தமாக்கணும். அப்ப இயேசு சொல்ற, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குறேன். இல்ல ஆண்டவரே,
நான் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிறேன், எனக்கு நிறைய பேர் கீழே இருக்காங்க, நான் சொன்னால் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரன்னு இல்லை, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே புகழாரம் சூட்டுக்கிறதை மற்ற 8ஆம் அதிகாரத்தில் பின்ன வாசித்துக்கிடுங்க. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணலையே, இப்படியான ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு என் மேல, நான் வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னா போதும். எத்தனை பெரிய விசுவாசம் பாருங்க. இந்த யோசபாத்துக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்களப்பா, அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள் என்று சொல்றார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உரைக்கிற எந்த ஒரு தெய்வ மனிதனுடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார். அவர்கள் கர்த்தரை விசுவாசித்து அவர்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது அற்புதங்கள் தானாய் நடக்கிறது, அதிசயங்கள் தானாய் நடக்கிறது. அவர்கள் வார்த்தைகளிலே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு செல்கிறது. அதைதான் இங்கே பார்க்கிறோம். அருள்நாதர் யோவான் 6ஆம் அதிகாரம் 28, 29 இப்படியாக தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். பிதாவாகிய தேவன் அனுப்பினவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் என் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிற விசுவாசியாய் நீங்கள் இருங்கள். தோமையர் கூட இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்குள்ள ஒரு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு. அது எப்படி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவருக்கு அப்படி சரீரம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னு ஒரு எண்ணம் அலை அவருக்கு. அவரை நம்ம குறை சொல்லப்படாது, நம்ம எல்லாம் பேர் வச்சுட்டோம், டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம். நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்போ எப்படியோ அவருக்குள்ளே ஒரு அவிசுவாசம் வரும் பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எப்பா விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்றத யோவான் 20:27 நம்ம வாசிக்கிறோம். பின்ன வாசித்துக்கிடுங்க. அவிசுவாசியா இராதப்பா, நான் என்ன சொன்னேனோ அதன்படி நடக்கிறது. ஆண்டவராக இயேசு உயிரோடு இருந்த காலகட்டத்திலே தன் சீடர்களுக்கு அவர் சொன்னார், நான் மரிப்பேன், என்னை அடக்கம் செய்வார்கள், ஆனால் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். இந்த எம்மா ஊருக்கு போயிட்டு இருந்த சீஷர்களுக்கு கூட கொஞ்சம் அவிசுவாசம் தான் இருந்தது. அப்போ இயேசுநாதர் அவர்களோடு போகிறார், பின் அவங்க மனக்கண்களை திறக்கிறார், அவர்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசுவை பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிறோம். ஸோ முதலாவதாக நமக்கு விசுவாசம் வேண்டும். ஜெபம் பண்ணும் பொழுது அல்லது ஆண்டவரோடு நான் பேசினால், கர்த்தரோடு நான் உறவாடினால் அது நடக்கும். நான் கேட்கிறதை பெற்றுக்கொள்வேன். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. பவர் ஆஃப் ப்ரேயர். யூ ஷுட் ஹேவ் அ ஃபெய்த். விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்றார், நீ அவிசுவாசியா இராதே. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தில் இப்படி வாசிக்கிறோம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். விசுவாசம் என்பது ஒரு கேடகமாக இருக்கு. நம்முடைய எதிராளியை நம்ம சந்திக்கும் பொழுது அவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு நமக்குள்ளே ஒரு விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும். ஏனென்றால் என் ஆண்டவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இது ஒரு பெரிய விசுவாசம். யூ cannot do anything. என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் உன்னால் எடுக்க முடியாது. அதுதான் கேடகம், விசுவாசம்.
அந்த விசுவாசத்தில் நாம் கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பாலே போ. எதிராளி அவன் அடங்குகிறான். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை உச்சரித்து எதிரியிடமிருந்து ஜெயம் பெறுவதற்கு நமக்கு வேண்டியது விசுவாசம் என்னும் கேடகம். அதைதான் ஜெபத்தின் வல்லமையிலே விசுவாசம் மிக முக்கியமானதாய் பார்க்கிறோம். எபிரேயருக்கு ஆக்கியன் ரொம்ப அழகாக அதை ரத்தின சுருக்கமாக சொல்லும்போது சொல்றார். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோமே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேணுமா? சந்தேகமே படக்கூடாது. அதுதான் யாக்கோபு சொல்றார் 1ஆம் அதிகாரம் யாக்கோபு 6ல். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகமே படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஆதியாகமம் 22:8 அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம், உன் ஏக புதல்வன், ஏக சுதன், நீ ரொம்ப நேசிக்கிறியே, உனக்கு அந்திய காலத்தில் பிறந்தாரே அந்த ஈசாக்கு எனக்கு பலியிடு. ஆபிரகாமும் பாருங்க, சாரா கிட்ட சொல்லலை. சொன்னா அந்த அம்மா ஏதாவது கூச்சல் போட்டு தடுத்துருவாங்களோ என்னமா நினச்சி அவர்கிட்டையும் சொல்லாமல் வேலைக்காரங்க கிட்ட கூட்டிக்கிட்டு அந்த மோரியா மலைக்கு போகிறார். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே வேலைக்காரில், நீங்களாம் இங்கே இருங்கப்பா, நானும் பிள்ளையாண்டானும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு வரோம். அந்த மலை மேலே ஒரு இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு விறகு கட்டையெல்லாம் அடிக்கிட்டு ஈசாக்கின் கால்களை கட்டி ஒரு கத்தியை ஓங்கும் பொழுது, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டானின் மேல் கை போடாத ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு ஆடு புதரில் சிக்கிக்கிட்டு இருக்கு. பலியிட்டார். என்ன விசுவாசம்! ஜெபத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கிற போது அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு தான் கர்த்தராகிய சொல்றார். தாவீதும் அப்படித்தான் சொல்றார். 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். சிங்கம், கரடி இதெல்லாம் கிழிச்சு போட்ட தாவீதுக்கு அது என்ன பெரிய இந்த கோலியாத்து, இவ்வளோ பெரிய உயரமான மனுஷன், ஒன்றும் இவனால் என்ன பண்ண முடியாது, இவன் சிங்கத்தை உடையவன் என்ன பெரிய வீரனா அப்படிங்கிற பேசுகிற அளவுக்கு விசுவாசம் சொல்கிறாரு. பாருங்க, என்னை தப்பு வைப்பார், இவன் சோட்டா, இவன் சின்னவன், மலை போல இவ்வளோ பெரிய ஆட்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த விசுவாசத்திலே கர்த்தரிடத்தில் நாம் நிற்கும் பொழுது, கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். அதை தான் இயேசுநாதர் கற்றுக் கொடுக்கிறார். யோபு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இழந்து போய் சரீரமும் பாதிக்கப்பட்டு நொந்து நூல்னு வாங்கல, அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் யோபு 19:25 அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருப்பா. ஏங்க, எல்லாம் போயிட்டு பிறகு ஒரு மனுஷனாலே சொல்ல முடியுதா? ஆனால் விசுவாசத்தோடு கூட அவர் கர்த்தரிடத்தில் அவர் சொல்ற காரியங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றார். அங்கே தன் சிநேகிதர்கள் எல்லாம் பார்த்து சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்ப்பா, நான் அவரை காண்பேன் என்று சொல்றார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், ஏறுகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். என்ன ஒரு விசுவாசம்! அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை கப்பல் பயணத்தின் பொழுது சேதம் அடைகிறது, பயணத்திலே மக்கள் மாண்டு போகக்கூடிய நிலை வருகிறது. ஆனால் அவர் விசுவாசமான ஒரு அறிக்கை எடுக்கிறார். அப்போஸ்தலர் 27:25. ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எனக்கு சொன்னது அவர் நிறைவேற்றுவார். என்ன அழகா அந்த இடத்துல அவர் சொல்றார் பாருங்க. அதனால தான் விசுவாச வீரர்களின் பட்டியலை நம்ம அடிக்கடி வாசித்து நமக்குள்ள விசுவாசத்தை வருத்திக்கு வச்சுக்கிடணும்.
எபிரேயர் 11:33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இரண்டாவதாக வல்லமை உள்ள ஜெபத்திற்கு அவசியமானது என்ன? யோவான் 15:7 வாசிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை அதுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானது. அதை தான் அவர் இங்கே சொல்லும் பொழுது எண்ணிலே, வார்த்தையாகிய எண்ணிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக வந்தது, அதற்கு பெயர் தான் இயேசு. நம்ம எல்லாம் அறிவோம். இப்போ ஒரு மனிதனுக்குள் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு, அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு வார்த்தை அதுதான் உள்ளே வந்துடுது. இப்போ இயேசுவோடு நிலைத்திருக்கிறவன் அவருடைய வார்த்தையோடு தான் நிலைத்திருக்கிறான். ரெண்டும் ஒன்று தானே. அவர் அருளிய அந்த வார்த்தைகள் உங்களுக்குள், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஜெபத்தின் வல்லமை, the power of prayer, விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருளிய அந்த வார்த்தைகள் அல்லது வார்த்தையாகி கிறிஸ்து, இதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்டெட்ஃபாஸ்ட், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த யோவான் 15 ஒரு திராட்சை செடியை ஒப்பிடுகிறார். திராட்சை தோட்டக்காரரை பற்றியெல்லாம் அங்கு வாசிக்கிறோம். அந்த கிளை அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அந்த கனி பெருகுகிறது என்பதெல்லாம் அங்கே வாசிக்கிறோமே. அவரோடு நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையோடு இசைந்திருந்து நீங்கள் ஜெபத்தில் கேட்கிறது எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபத்தில் எல்லாம் உங்களுக்கு அருளப்படும். 1 யோவான் 2:6 வாசிக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவரை போல நடக்கிறது, அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அப்படி வாழ்றது. ஏன்னா அப்போஸ்தலன் யோவான் சொல்லும் பொழுது, ஏனெனில் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம், அப்படிதான் அவர் சொல்றார். அவர் நடந்தபடியே நாம் நடக்கணும். ஏன்னா அவரை பற்றி அப்போஸ்தலன் யோவான் 1 யோவான் 3:6 சொல்லும் பொழுது சொல்றார், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையை கைக்கொள்கிறவன் அவரை போல இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளம்தான் அவர் பரிசுத்தர். நாமும் இந்த பூமியில் அவரை போல பரிசுத்த நிலையில் வாழ வேண்டும். அதை தான் இங்கே அவர் வலியுறுத்துகிறார். 2 யோவான் 9 சொல்றார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன், அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் ஒரு தூய வாழ்க்கை வாழும் பொழுது அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அதனாலதான் தேவனுடைய சன்னிதானத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். சுத்திகரிப்பு, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வருவதற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கு முன்பதாக ஒரு ஆசாரியன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டார், பின்புதான் உள்ளே வர முடியும். பிரதான ஆசாரியன் 1 வருடங்கள் தன்னை சுத்திகரித்து அப்பழுக்கற்ற நிலையில் இருந்தால் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியும். அதற்காக தான் சுத்திகரிப்பு. ஒவ்வொரு முறையும் நாம் தெய்வ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நாம் நம்மை அறியாமல் செய்த பாவங்கள், எண்ணத்தில் செய்த பாவங்கள், செயல்களுக்கெல்லாம் மன்னிப்பு கோட்டுட்டு வர்றது நல்லது. அவருடைய சமூகத்தில் துணிகரமாய் நாம் நுழையக்கூடாது என்பதற்கு அடையாளமாகத்தான் நாம் தேவனால் பிறந்தவர்கள் தேவனைப் போல வாழ்ந்தால் கேட்கிறதை நம்ம பெற்றுக்கொள்வோம். 3வது ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒரு ஜெபத்தினுடைய வல்லமையை பாருங்கள். எத்தனை உபத்திரவங்கள் வருகிறதோ அந்த உபத்திரவத்தின் நடுவிலேயும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அது வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. உதாரணமாக அப்போஸ்தலர்கள் பவுலும் சீலாவும் அடியோ அடி அடித்து தொழுமரத்தில் மாட்டி
சிறைச்சாலையில கொண்டு போய் வைக்கிறாங்க. நடக்கிறது என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16, 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அடி உத இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க ஜெபத்தின் வல்லமையை பாருங்களேன். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஜெபம் பண்ணுகிறார்கள், கர்த்தரை பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே அற்புதம் தானாய் நடக்கிறது. உபத்திரவத்தின் நடுவிலே ஆண்டவரை மறுதலியாமல் நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அதுதான் ஒரு ஜெபத்தின் வல்லமையாக மாறுகிறது. இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் துக்கம் வரும் பொழுது கர்த்தரை துதியுங்கள். அது சற்று கடினம், செய்துதான் ஆகணும் விசுவாசிக்கல. என்னுடைய 3வது மகள் தனது 7வது வயதிலிருந்து மூளை ஒரு பெரிய கட்டி ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பலமுறை போயிட்டு வந்துட்டான். ஏறக்குறைய 3 முறை அவளுடைய ஸ்கல் உடைக்கப்பட்டது. 4வது முறை நாஸ்ட்ரில் மூக்கு துவாரத்தின் வழியாக அறுவை சிகிச்சை நடந்தது. பல பாடுகள். கடைசி 24வது வயதில் அவள் பார்வை இழந்தாள். நடக்க முடியாமல் படுத்த நிலையில் ஆய்விட்டாள். அவளுக்கு இருந்ததெல்லாம் வாய் மட்டும்தான். கூனி குறுகிவிட்டாள். ஆனால் ஒன்று செய்வாள், நன்றாய் கர்த்தரை துதிப்பாள். கடைசியாக வென்டிலேட்டர் போட்டு விட்டார்கள். அப்பொழுது அவளுடைய காதில் வொர்ஷிப் பாடல்களை போடுவோம். தலையை மட்டும் அப்படி மெதுவாக அசைத்து கொண்டே இருப்பாள். மரிக்கும் தருவாய் வந்தது. அவளுக்கு இந்த வொர்ஷிப் நேரம் வந்தது. முழுமையாக தன்னை அர்ப்பணித்து, அந்த ஒரு பக்கம் வென்டிலேட்டர் போனாலும் பல வயர்கள் அவளை சூழ எழுந்தாலும் நன்றாய் தலையை அசைத்து 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 பாடி பாடி வொர்ஷிப். அப்படியே மனதளவில் அவளால் வாயில் பேச முடியாது, வென்டிலேட்டர். கண் பார்க்க முடியாது, பார்வை இழந்த நிலை. கால் அசைக்க முடியாது, இழந்துவிட்ட நிலை. வாய் மட்டும் அதுவும் பூட்டப்பட்டு தன் தலையை முழுமையாக அசைத்தாள். அசைத்து கொண்டே பட்டன சட்டன கண்களை மூடி மேலே போய்விட்டாள். உபத்திரவம் தான். ஆனால் அவளுடைய ஆராதனையின் வல்லமை அவளை மோட்சத்திற்கு கொண்டு போனது. ஜெபத்திலே விசுவாசம் வேண்டும். அவரோடு நிலைத்திருக்க வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியிலேயும் சோர்ந்து போகாமல், அந்த பாடுகளுக்கு நடுவே நீங்க எதை கேட்டாலும் தந்துருவார். அதை தான் நம்ம பார்க்கிறோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்த பொழுதும் அந்த பாடுகளுக்கு மத்தியிலே அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். யாக்கோபு 5:17-18 வாசிக்கிறோம், கேளுங்கள். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷராயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பாடுகள் தான். ஆனால் அவர்கள் எல்லாரும் கருத்தாய் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். ஆகவே ஜெபத்தில் எல்லாம் பெறுவீர்கள். எந்த நிலையில் நீங்கள் இருந்து ஜெபித்தாலும் பெறுவீர்கள். இதோ பாஸ்டர் சாரா ராஜன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக 2025 ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த ஆண்டிலும் தேவனுடைய செழிப்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நாம் இருக்கிற இடங்களிலும், நம்முடைய திருச்சபைகளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஆகவே நீங்களும் இருக்கிற இடங்களில் இந்த அறிக்கைகளை
ஏறிடுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வார். பூமியில் இயேசுவே ஆண்டவர். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் பூமியின் செல்வத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்குண்டான, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டான, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே, பூமியின் செல்வத்தை நீ இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். உன்னுடைய கரங்களை இப்பொழுதே எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடை செய்கிற வல்லமையும் நில் என திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து உனக்கு கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து உன்னை கட்டி எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக ஒவ்வொன்றையும் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு செல்வாக்கு வரும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு இயேசுதான் ஆண்டவர். எங்கள் பொருளாதாரத்தில் இயேசுதான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கியாளர். நாங்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒருவரும் குறைவு அடைவது இல்லை. அவர் எங்களை திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நாங்கள் கடன் என்ற இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். நீர் என்னோடே கூட, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடே கூட, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர்.
உம்முடைய வெள்ளியும் பொன்னும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுவிடும், மீட்டுவிடும். எங்களுடைய படிப்பு, வேலை, தொழில், ஊழியத்தின் போட்டியாளர்கள் நடுவில் எங்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலையை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தொழிலை, எங்கள் படிப்பை, எங்கள் வேலையை, எங்கள் ஊழியத்தை நாங்கள் திருச்சபையாக இணைந்து செய்வோம். போத்திபார் வீட்டில் யோசேப்பு என்ற தேவ மனிதனுடைய தொழிலில் தேவன் இருந்தது போல என்னுடனும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடனும் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடனும் கூட தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். யோசேப்பின் கரங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் கரங்களை எவைகளின் மீதெல்லாம் வைக்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும், அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். எங்கள் வீட்டிலும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வெளியிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் தேவன் பரலோகில் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமான ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதிலிருந்து அதற்குள் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நுழைகிறோம். நாங்கள் இரவில் பொருளாதார நெருக்கடிக்குள் கடந்து சென்றோம். எங்களுடைய காலை சந்தோஷம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 112 1-3. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எங்களுடைய தேவனை நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் நாங்கள் செல்வத்தை பெறக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருகிறார். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும்
கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 14:24. செல்வத்தினால் அவர் என்னை முடிசூட்டுகிறார், ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். 2 கொரிந்தியர் 8:9. என் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரரானார். அவர் தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யமடைகிறேன். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் அதிலே புசிக்கவும் என் பங்கை பெறவும் என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நான் கர்த்தரை நம்புகிறபடியால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:8-10. லூக்கா 6:38. நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் என்றார். 2 கொரிந்தியர் 9:8. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்வதற்குரிய போதுமான எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நான் பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையையும் என் மீது எனக்குள்ளாக தேவனால் கொடுக்க முடியும். 3 யோவான் 2. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். யோவான் 16:23. நான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவர் எனக்கு தருவார். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது. மார்க்கு 11:24. நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிப்பேன், அவைகள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37:4. கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், அவர் என் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன், அப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. துன்மார்க்கருடைய ஆசையோ எனக்கென்று
நியமிக்கப்பட்டது. சங்கீதம் 37, 18, 19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவேன். ஏசாயா 10:27. அந்நாளில் என் தோளினின்று என் ஒவ்வொரு சுமையும், என் கழுத்தினின்று என் நுகமும் அபிஷேகத்தினால் முறிந்து போம். சங்கீதம் 1:3. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பேன். நான் தளர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே அறுப்பேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வாழ்வில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் உள்ள ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. எங்கள் வாழ்வின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது இருக்கிற அபிஷேகம் தேவன் மனிதருடைய கண்களில் எங்கள் வாழ்நாளெல்லாம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் தயவு கிடைக்க பண்ணும். நாங்கள் வருத்தப்படுவதில்லை. வெற்றி, விடுதலையின் பாதையில் நாங்கள் திருச்சபையாக நடப்போம். எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்த எந்த தீய வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது அறுக்க முடியாத சங்கிலிகளினால் கட்டி கட்டி எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய வல்லமைகளின் உதவிகளையும் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி ஒரு நாளும் என்னுடன், எங்கள் குடும்பத்துடன், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒருவருடன் கூட இணையக்கூடாது என கட்டளை கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2025 வருடத்தில் எங்கள் சத்தத்திற்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சத்தத்திற்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சத்தத்திற்கு போட்டியிடும் ஒவ்வொரு தீய வல்லமையையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து அமைதியாக்குகிறோம், அமைதியாக்குகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2025 வருடத்தில் எங்கள் சத்தத்திற்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சத்தத்திற்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற
ஒவ்வொருவருடைய சத்தத்திற்கு போட்டியிடும் ஒவ்வொரு தீய வல்லமையையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து அமைதியாக்குகிறோம், அமைதியாக்குகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2025 வருடத்தில் எங்கள் சத்தத்திற்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சத்தத்திற்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சத்தத்திற்கு போட்டியிடும் ஒவ்வொரு தீய வல்லமையையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து அமைதியாக்குகிறோம், அமைதியாக்குகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2025 வருடத்தில் என் குடும்பத்தில் உள்ளவர்களின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய தெய்வீக திட்டத்திற்கு எதிரான ஒவ்வொரு வல்லமையும் சிதறிப்போ, சிதறிப்போ, சிதறிப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2025 வருடத்தில் என் குடும்பத்தில் உள்ளவர்களின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய தெய்வீக திட்டத்திற்கு எதிரான ஒவ்வொரு வல்லமையும் சிதறிப்போ, சிதறிப்போ, சிதறிப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2025 வருடத்தில் என் குடும்பத்தில் உள்ளவர்களின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய தெய்வீக திட்டத்திற்கு எதிரான ஒவ்வொரு வல்லமையும் சிதறிப்போ, சிதறிப்போ, சிதறிப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் லக்கின் நட்சத்திரமே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய லக்கின் நட்சத்திரமே, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய லக்கின் நட்சத்திரமே 2025 வருடத்தில் எழுந்து பிரகாசி, பிரகாசி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் லக்கின் நட்சத்திரமே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய லக்கின் நட்சத்திரமே, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய லக்கின் நட்சத்திரமே 2025 வருடத்தில் எழுந்து பிரகாசி, பிரகாசி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் லக்கின் நட்சத்திரமே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய லக்கின் நட்சத்திரமே, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய லக்கின் நட்சத்திரமே 2025 வருடத்தில் எழுந்து பிரகாசி, பிரகாசி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் உள்ளவர்கள், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய
தெய்வீக தருணங்களை பலியிடும் ஒவ்வொரு வினோத பலிபீடங்களை நாங்கள் திருச்சபையாக இணைந்து அமைதியாக்குகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் உள்ளவர்கள், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய தெய்வீக தருணங்களை பலியிடும் ஒவ்வொரு வினோத பலிபீடங்களை நாங்கள் திருச்சபையாக இணைந்து அமைதியாக்குகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் உள்ளவர்கள், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய தெய்வீக தருணங்களை பலியிடும் ஒவ்வொரு வினோத பலிபீடங்களை நாங்கள் திருச்சபையாக இணைந்து அமைதியாக்குகிறோம். ஆமென். என் வாழ்க்கையின் மீது உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதுள்ள ஒவ்வொரு தோல்வியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அழித்து விடுவதாக. ஆமென். என் வாழ்க்கையின் மீது உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதுள்ள ஒவ்வொரு தோல்வியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அழித்து விடுவதாக. ஆமென். என் வாழ்க்கையின் மீது உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதுள்ள ஒவ்வொரு தோல்வியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அழித்து விடுவதாக. ஆமென். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் புசியுங்கள், பானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்கிறார்கள். இயேசுவும் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த ஆண்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் எதையெல்லாம் செய்ய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நாம் தொடர்ந்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களை, நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையில் அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், வாங்கி புசியுங்கள் என்று கொடுக்க சீஷர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். இது கர்த்தராகிய இயேசுவின் சரீரம் என்று சொல்லி புசியுங்கள். அந்தபடியே ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள். பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி, இது இயேசுவே உடைய இரத்தம் என்று பருகுங்கள். இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்போம். பரிசுத்தமுள்ள தந்தையே, இவ்வாராதனையில் பங்கெடுத்த உமது பிள்ளைகள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பார்களோ
அவைகளை எல்லாம் நீர் அருள்வேன் என்றே அருளி செய்யும் அப்பா. நோய்கள் நீங்கட்டும், பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள் அகலட்டும். தெய்வீக அருள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறங்கட்டும் அப்பா. நீண்ட காலமாய் பாடுபடுகிற சரீர பாடுகளிலிருந்து விடுதலை தாரும். பல ஏக்கங்கள், இது நடக்கவில்லையே, அது ஆகவில்லையே, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்று கலங்கும் பிள்ளைகளுக்கு அவர்களோடு இணைந்து நானும் வேண்டுகிறேன், அற்புதங்களை செய்தருளும். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம் வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏஞ்சல் டிவி நேயர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபையாரையும் ஆசீர்வதியும். உலகமெங்கும் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் பரிசுத்தவான்களை நினைக்கிறேன். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர் இருக்கிற இடங்களில், அவர் எந்த இடத்தில் இருந்து ஊழியம் செய்தாலும் ஆண்டவருடைய வருகைக்கு மக்கள் ஆயத்தமாகட்டும். அவரோடு இணைந்து பணியாற்றவர்களை ஆசீர்வதியும். எல்லா கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்களையும் கைகளில் போடுகிறேன். நாட்டை ஆளுகிறவர்கள், ஒவ்வொரு தேசத்திலும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் பிரமுகர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், கவர்னர்கள், முதல் மந்திரிகள், தமிழ்நாட்டின் முதல் மந்திரிகள், எங்கள் ஊர் பகுதி தலைவர்கள், தலைவிகளை ஆசீர்வதியும். இராணுவத்தினரை ஆசீர்வதியும். போலீஸ் இலாக்காவை ஆசீர்வதியும். துப்புரவு தொழிலாளர்களை ஆசீர்வதியும். மருத்துவ ரீதியில் உள்ளவர்களை ஆசீர்வதியும். ஆசிரிய பெருந்தகைகளை ஆசீர்வதியும். எங்கள் அக்கம்பக்கத்து வீட்டாரை ஆசீர்வதியும். இணைப்பில் முடியாமல் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு தொட்டு சுகமாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்து விட்டதே என்று இல்லாமல் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே விடுதலையின் ஒரு செய்தியோடு ஜபத்தோடு பாஸ்டர் சாராராஜன் ஜான் வருவார்கள். அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். இன்று தவறவிட்ட எமது ஆராதனையை வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அல்லது எமது யூடியூப் த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற அந்த தளத்தில் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.